Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே புளியமங்கலத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாற்றுத்திறனாளியான ரமேஷ் வேலை எதுவுமின்றி ஆண் பெண் என 2 குழந்தைகளுடன் வாழ வழியில்லாமல் தவித்து வந்தார். இந்த நிலையில் எதிர்க்கட்சி துணை கொறடாவும் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி அரக்கோணம் நகர மகளிர் அணி செயலாளர் சுகந்தி வினோதினி ஏற்பாட்டில் சிறியதாக குடிசை வீடு ஒன்றையும் 2 சைக்கிள்களையும் ரமேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு வழங்கினார். மேலும் அவர்களுக்கு தேவையான ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் அட்டை உள்ளிட்டவற்றையும் வட்டாட்சியரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 2 நாட்களுக்குள் வழங்கவும் ஏற்பாடு செய்தார். சேலம் மாநகர் மாவட்ட கழகத்திற்குட்பட்ட சூரமங்கலம் பகுதி 1 மற்றும் பகுதி 2 சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சட்டப்பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியை கண்டாலே ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பயப்படுவதாக தெரிவித்தார். இதில் கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம், சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், மாநகர அவைத் தலைவர் பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MK செல்வராஜ், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். பாலசுப்ரமணியம் சொன்னார்கள், தேர்தல் வாக்குறுதியிலே ஆண்டுக்கு 100 நாட்கள் என்று சொன்னார். 4 ஆண்டுகள் வந்து கூட இன்னும் 100 நாட்களை கடந்த பாடில்லை. ஏனால் சட்டமன்றத்திலே கேள்வி கேட்டால் பயம். எடப்பாடியார் சட்டமன்றத்திற்கு உள்ளே வந்தால் பயம். கள்ளக்குறிச்சி பற்றி கேள்வி கேட்டால் பயம். டங்ஷனை பற்றி கேள்வி கேட்டால் பயம். கழிவு நீர் குடிநீரில் கலந்து 3 உயிர் பறிபோனதே என்று கேட்டால் பயம். மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டதே என்று கேட்டால் பயம். பால் விலை உயர்ந்து விட்டதே என்று கேட்டால் பயம். சொத்து வரி உயர்ந்து விட்டதே என்று கேட்டால் பயம். அம்மா மினி கிளினிக்கை ரத்து செய்து விட்டீர்கள் என்று கேட்டால் பயம். மடிக்கணினியை ரத்து செய்து விட்டீர்கள் என்று கேட்டால் பயம். குடிமராமத்து திட்டத்தை ரத்து செய்து விட்டீர்கள் என்று கேட்டால் பயம். இந்த பயம் 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 காரணமாக எடப்பாடியார் சிங்கமென சட்டமன்றத்தில் நுழைகிற போது அவர்களிடத்திலே பதில் இல்லை. அதனால் சட்டமன்றம் கூடுவதில்லை. ஒரு மானிய கோரிக்கையில் 53 துறைகளுக்கு 9 நாட்கள் சட்டமன்றத்தை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்களை நடத்துகிறார். சர்வாதிகார திமுக ஆட்சியிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாநகர் மாவட்ட கழகத்திற்குட்பட்ட அஸ்தம்பட்டி பகுதி 1 மற்றும் பகுதி 2 சார்பில் கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், மாநகர அவைத் தலைவர் பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MK செல்வராஜ், சக்திவேல், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எடப்பாடியார் சொல்வதை மட்டும் செய்தீர்களானால், எடப்பாடியார் காட்டுகிற வழியிலே நம் பயணத்தை தொடர்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக இந்த தாய் தமிழ்நாட்டை வாரிசு அரசியலிருந்து, கோயபல்ஸ் அரசியலிருந்து, இன்றைக்கு இருக்கக்கூடிய சர்வாதிகார அரசியலிருந்து, எளியமன் முசோலினியுடைய மொத்த உருவமாக இருக்கிற ஸ்டாலினுடைய அரசியலிருந்து இந்த அன்னை தமிழகத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே அம்மாவின் ஆசியோடு, புரட்சி தலைவர் ஆசியோடு, 8 கோடி தமிழர்களின் ஆதரவோடு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உழைப்போடு தமிழ்நாட்டை மீட்போம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் அணியிலே அமர்த்துவோம். திருச்சி மாநகர அதிமுக மாவட்ட கழக சார்பில் எடத்தெரு பகுதியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் புரட்சி தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி ஏழை எளிய மாணவிகளுக்கு வைப்பு தொகை திட்ட துவக்க விழா நடைபெற்றது. இதில் சுமார் 50 மாணவிகள் உதவி பெறும் வகையில் கழக சார்பில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாநகர மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஜெயசீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மா பேரவை துணை செயலாளர் ஜோதிவாணன், மாவட்ட இணை செயலாளர் ஜாக்குலின் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.